இந்த லெவல் வரத்துக்கு நிறைய டீமுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகும். மும்பை இந்தியன்ஸே என்ன சொல்லுவேன்னா 5 ட்ராஃபி வச்சு சண்டை போட்டுக்கலாமே, நீ 5 ட்ராஃபி நான் 5 ட்ராஃபி ஈக்குவல்னு. ஆனால் பட் ஃபைனல்ஸ் வந்து நான் 10 விளையாடிருக்கேன். ஆனால் ஹெட் டு ஹெட்டில் வந்து மும்பை தான் அதிகமாக இருக்கு. தோனி வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல. இல்லை மேபி இப்போ தோனி வந்துட்டார் அப்படின்னா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோனி வந்துட்டாருன்னா அந்த 11 வந்துட்டு லைட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தோனி வந்துட்டா நீங்கள் யாரை வெளியே எடுப்பீங்க? இந்த 11s அப்படியே விளையாடிட்டு இம்பாக்டாக வரலாம் தலைவர். ருத்து சக்ஸஸே ஆகும் நல்லா சொன்னாங்க. சக்ஸஸாக கேப்டனாக இருக்காரு. ஆனால் கேப்டனே என்ன சக்ஸஸாக இருக்காருன்னு ஒன்று இருக்குல்லண்ணே. அதிகமான லாஸஸ் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. எல்லாருமே ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்களா ஆர்சிபி தோத்தது தானே கேக்கு வெட்டினியே, அந்த வீடியோ இதுன்னா போய் பாருங்க போயிட்டு. ஆர்சிபி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, பதில் கிஃப்ட் நான் தரல, அதுதான் இந்த கேக் வெட்டுன்னு நான் சொன்னேன். என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு கிஃப்ட் அது எனக்கு. நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகும்போது தான் நான் ட்ரிகர் ஆகிறேன். என்ன பண்ணாங்க? நிறைய பண்ணாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணாங்களா? சம்மன் ஆர்சிபி ஃபேன்ஸ். நான் பையன் சார், என்னென்னா பண்ணுங்க, கேர்ள்ஸ் தப்பாக பண்ணீங்க, ரொம்ப தவறு அதெல்லாம். மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து ஃபேமிலியோட மேட்ச் பார்க்க வந்தார். டாக்டர் டிஷர்ட்லாம் பிடிச்சி வலிச்சாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைடில். ஓகே, எவ்வளோ கேவலமான விஷயம் இது. இதெல்லாம் எங்கே ஒரு வீடியோ வந்துதா? நாங்கள் யாருமே போட வேணாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சரவணன் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தொண்டை கத்தி போயிடுச்சுன்னு. ஐபிஎல் இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஐபிஎல்னும் அந்த வைப் வரல ப்ரோ, ஏன்னு தெரியல. இது ஆக்சுவலாக ஏன் ரொம்ப பயங்கரமாக போன மாதிரி தெரில எனக்கு. மேபி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃபீல் இருக்குது தவிர எனக்கு ஹைப்பாக போன மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லை. மேபி தலை இல்லைன்னு ஒரு ஃபீல் இருக்குதோன்னு தெரில எனக்கு. ஓகே, ஐ மீன் அந்த தலை தோனி விளையாடாததுனால உங்களுக்கு அந்த ஹைப் வரல அப்படின்னு சொல்ல முடியல. ஏதோ ஒன்று மிஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரியல. மேபி அது சிஎஸ்கேயோட வின் அப்படின்ற அந்த அப்படிலாம் இல்லை சார், அப்படி கிடையாது. பட் ஓகே, இன்னும் ஃபயராக எதிர்பார்க்குறாரு, அது எப்போன்னு தெரியல. தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் அப்படின்ற அந்த ஒரு தோல்வி இருக்குல்ல சிஎஸ்கேக்கு, அதை கான்சிக்யூட்டிவ் லாஸே வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு இப்போ தான் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாட்ஸும் இருக்குது. தொடர்ந்து இப்போ தான் வந்துட்டு ஐ மீன் போன சீசனில் சேர்த்து ஒரு 7 லாஸஸ் வந்து சிஎஸ்கே பார்த்துருக்காங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு இப்போ தான் நடக்குதேவா அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குது உங்களுக்கு? சார் வருத்தம்லாம் இல்லை சார், ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக பேக் ஃபார்வர்ட் ஆகும். யாருக்கு இருந்தாலுமே வரும். அப்போ வரப்போகும்போது தான் நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து இவ்வளோ நாளாக விட்டுட்டோன்னு டீமும் யோசிப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டும் யோசிப்பாங்க. தொடர்ந்து தோல்வி வந்து அவ்வளோ படுந்தோல்விலாம் கிடையாது சிஎஸ்கே. எல்லாமே இந்த ஃபைட் கேம் தான். எனக்கு தெரிஞ்சு கவுஹாத்தியில் கூட இந்த மழை பெய்யறத தொட்டு ஸ்கோர் நம்ம பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக தோற்ற 2 மேட்ச் இன்கேஸ் போன வருஷம் ஆர்சிபி நம்ம தோற்றது கூட ஃபைட் பண்ணி தான். ஆமாம், அந்த பால் வெளியே போகலன்னா நம்ம அடுத்த வின் பண்ணியிருக்கலாம், நிறைய சான்சஸ் இருந்தது. ஒரு தொடர் தோல்வி வந்து ஒரு டீமை வந்து ரொம்ப பேக் ஃபார்வர்ட் பண்ணாது, அது மிகப்பெரிய ஆபத்தாகவும் மாறாது. என்ன ரீசன்னா, நம்ம ஏதோ ஒன்று மிஸ் அவுட் பண்ண போகும்போது அதை சரியாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ தொடர்ந்து ஒரு 7 மேட்ச் அடிச்சிட்டோம்னா டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு நாக் அவுட்டில் போயிட்டு கூட ஒரு மேட்ச் நம்ம தோத்துட்டா கூட ரிசல்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தொடர்ந்து இந்த வருஷத்துடைய 3 தோல்வி வந்து காரணம் வந்து டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆர்சிபி கிட்ட வந்து அந்த 2 overs வந்து ஸ்கோர் 42 கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓப்பனர்ஸ் 3 பேர் விளையாடல, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 விளையாடாமலே சிஎஸ்கே வந்து 200 ரன் ஸ்கோர் பண்ணுதுன்னா இப்போ டீம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆமாம், இந்த தோல்வி அவ்வளோ பெருசாலாம் பார்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆஸ் பர் சிஎஸ்கே ஃபேனா நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய பார்த்துருக்கோம், நம்ம தோற்றுருக்கோம். ஆனால் இது 3 தோல்வி வந்து அவ்வளோ பெரிய தோல்வி கிடையாது. ஏன்னா 11 மேட்ச் இருக்குது, 7 கேம் வின் பண்ணாலே நம்ம குவாலிஃபை ஆகலாம். இந்த டாப் 3 டாப் 4 கூட வரலாம். இல்லை 8 கேம் பண்ணா ஷூரா இல்ல, 7னா அந்த 2 ரேட்ல மாட்டோம். நம்ம 8 கேம் கண்டிப்பா பண்ணலாம். நம்ம கையில 11 கேம் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, 11 கேம் நம்ம கையில இருக்குது, அதை கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஹோம்ல ஒரு 6 கேம் இருக்குல்ல, ட்ரை பண்ணலாம். அவ்வளோ பெரிய இம்பாக்ட்லாம் எனக்கு தெரியல என் டீமை பொறுத்த வரைக்கும். என்ன அது என் டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல எங்கேயுமே. அவ்வளோ வெற்றிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் போயிடுச்சுரா நினச்ச மேட்செல்லாம் ஜெயிச்சிருக்கேன். ஓகே,
குறிப்பாக சொல்லலாம் விராட் கோலி போலிங் போட்டு அந்த ஆல்பியம் ஓவரில் அடித்த மேட்ச் அது கைவிட்டு போனது. 2018 தலைவர் வந்து கோரி ஆண்டர்சன் ஓவரில் ஃபினிஷ் பண்ண அதுவும் கைவிட்டு போன மேட்ச்சு. பிராவோ அதே 2018 வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபினிஷ் பண்ணுவார். இதெல்லாம் கைவிட்டு போன மேட்ச்சை ஜெயிச்சதில்ல. அதை பார்க்கும்போது நம்ம டீமை வந்து இன்னும் தோல் கொடுத்து தூக்கணும் தான் நம்ம தோணுதில். ஐயோ அப்படி பண்ணிட்டாலும் நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. இப்போ அந்த ஹோம் மேட்சஸ் அப்படின்னு சொல்றீங்களா, அதே ஹோம்ல தான் சிஎஸ்கே கடந்த 3 வருடமா வந்து டவுன். அதுதான் நம்ம போன வருஷம் நம்ம எங்க விட்டோம்னா அந்த ஹோம்ல நம்ம விட்டுட்டோம். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோம்ல ஷூரா 5 மேட்ச் அடிச்சிருவோம். அது எந்த மாற்றமும் இருக்காது. போன வருஷம் விட்டுட்டோம். அது எதனால நினைக்கிறீங்க? இட்ஸ் a கேம் சார். இது ஆக்சுவலா இல்ல இது கேமா இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கும்லண்ணே. இப்போ அந்த ஒரு தோக்கறதுக்கு இப்போ என்னன்னா இப்போ இந்த காரணமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் என்ன ஆகும்னா தோக்கும் போது எல்லாருமே கோச் ஆயிடுவோம். நீங்க கோச் ஆயிடுவீங்க, நான் கோச் ஆயிடுவேன். கிரிக்கெட்டே பார்க்க மாட்டோம், அவனும் கோச் ஆயிடுவான். இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிக்கலாமே. ஒரு டீம் வந்து ஒரு 11 செட் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைங்க இருக்கும். செட் பண்ணிட்டு விளையாட போகும்போது இன்கேஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டீம் கேப்டனை பாராட்டுவோம். தோத்துச்சுன்னா மொத்த பேரும் சேர்ந்து ப்ளேம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம். ஏன்னா இப்போ போன வருஷம் ஹோமில் நம்ம விட்டோம். அதுக்கு ரீசன் வந்து நம்ம யார் மாதிரியுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே ஸ்டார் பிளேயர். நம்ம எதுவுமே இவங்க சரியாக பண்ணலை, அவங்க சரியாக பண்ண அவ்வளோ பிளேயர் தான். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏன் தோத்தோன்னு பார்க்குறத விட அந்த கேம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் நம்ம அப்படி தான் பண்ணணும். அந்த கேமை மறந்துடணும். முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. நம்ம போன வருஷத்தை வந்து நான் சொல்கிறது அதே மறந்துடணும். நம்ம போன வருஷத்தையும் இந்த வருஷம் 3 கேம் தோற்றுருக்கோமா, 11 கேமு. சரி ஓகே, இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ தோக்கிறது வந்துட்டு இப்போ பிளேயரை வச்சு அனலைஸ் பண்ணுறது, இதை தாண்டி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு தென் அந்த செலக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே வந்துட்டு சிஎஸ்கே கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானே தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஜடேஜா கொடுத்து சாம்சன் வாங்குறது அது ஓகே, அது ஒரு நல்ல மூவ். சாம்சன் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கும்போது அது ஓகே, அது நல்ல மூவ். என்னதான் ஃபெயில் ஆனாலும் அதை ஒரு நல்ல மூவாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களும் நம்பியிருக்காங்க சாம்சன் அப்படிங்கும்போது. அதை தாண்டி நீங்கள் கார்த்திக் சர்மாவுக்கும் பிரசாந்த் வீருக்குமே வந்துட்டு 14.5 கோடி கொடுத்து ஒரு 28 கோடியை நீங்கள் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் யாரை எடுக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று இருக்குது. காசு விஷயமே கிடையாது. இல்லை ஏன்னா அது அந்த காசு செகண்டரி. நம்மளுக்கு தேவை இம்பார்ட்டன்ட் பிளேயர். பிரசாந்த் வீரை வந்து எப்படி பண்ணலாம்னு டீம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீங்கள் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறாங்க அவங்க அப்படின்னு யாரும் சொல்லியே இல்லை. அந்த பிளேஸ்க்கு தானே அவங்க நம்ம ஒரு பவுலிங் ஆல் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா பிரசாந்த் வீரை வந்து நம்ம வந்து இப்போ எப்படின்னா இப்போ 10 கோடி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த வருஷம் பெஞ்சிலே உட்கார வச்சிடலாம். டீமை நல்லா பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் 5 இயர்ஸுக்கு வந்து ரீட்டைன் பண்ணுவாங்கல்ல, நம்பர் 1 நம்பர் 3 பண்ணுவாங்களாண்ணே. ஏன்னா அது அவ்வளோ பெரிய கோடி, நீங்கள் அதை எப்படி ரீட்டைன் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி சொல்லணும்னா 10 கோடிக்கு பண்ண மாட்டாங்க. இப்போ ரீட்டைன் பண்ணும்போது நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இருக்கும். திடீர்னு நம்பர் 5 கூட கொடுக்கலாம். எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த டைமில் பிரசாந்த் வீரை வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக டீமுக்கு தெரியும். இப்போ எப்படி நம்ம சொல்லலாம்னா 2011 சம்திங் ஒரு ஞாபகம் இல்லை எனக்கு, பொலிங்கர் வருவார் உள்ள. பொலிங்கர் வந்து அந்த சமயம் கப்பு அடிச்சிருவோம் நம்ம. ஆமாம் ஓகேங்களா. அதனால் இந்த 3 கேம் மேபி எனக்கு தெரிஞ்சு 5 கேமுக்கு சிஎஸ்கே தான் ட்ரை பண்ணலாம். இந்த 11 ட்ரை பண்ணலாம். சக்ஸஸாக தான் பார்ப்போம். தோனியும் பிரவிஸும் இன்ஜுரி, இந்த 2 பேருக்கு பதிலாக வேறு ஏதாவது போய் நம்ம ட்ரை பண்ணலான்னு மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். அது ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனால் பிரசாந்த் வீரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து வெளியே 5 கோடி வாங்கிட்டீங்களே, சும்மா 5 கோடி வாங்கிட்டாங்கன்னு களத்தில் இறக்க முடியாதுல்ல. பிரசாந்த் வீரோடைய ரோல் வந்து என்னவா இருக்குன்னு ஆல்ரெடியே சொல்லி வச்சுருப்பாங்க. நீ இதை தான் பண்ணணும், இவனோட பொசிஷன் இதுதான், நீ தான் ஒரு ஃபினிஷரு, நீ தான் ஒரு ஆல்ரவுண்டர்னு இருக்கும். டீம் அதை பண்ணி 3 மேட்சுக்கு அப்புறமா 11 மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல்லி 11ஆம் தேதி நடக்கிற மேட்சுக்கு 11 மாறலாம். எல்லாருமே ப்ரைடு தான் சார், எல்லாருமே நேஷ்னல் ப்ரைடு தான். ஜெயிக்கணும் உள்ள களத்தில். இப்போ சாம்சங் வந்து இப்பயே சொல்லணும்னா அவர் ஸ்ட்ரகிள்லாம் ஆகலை. லக்கும் நம்மளுக்கு தேவையில்ல. அன்றைக்கி என்ன வேணால் ஆயிருக்கலாம். அவர் இந்த சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனவுடனே ஐயோ போயிடுச்சு முடிஞ்சிச்சுலாம் கிடையாது. எல்லாருக்கும் 2018 வாட்ஸன் ஞாபகம் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் ஆனார். எனக்கு என்டையர் 16 மேட்சுமே கண்டினியூவாக விளாட்னாரு. வின் பண்ணி கொடுத்தாரு அவர். ஆமாம், நான் டைம் எடுக்கும். 3 மேட்ச் தானே, டைம் எடுக்கும், பார்க்கலாம். ஓகே, இப்போது அந்த 11 மாறும்னு சொன்னீங்கல்ல. இப்போ டெல்லி கூட மேட்ச் 11ஆம் தேதி தோனி வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல. இல்லை மேபி இப்போ தோனி வந்துட்டார் அப்படின்னா இந்த டீம் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோனி வந்துட்டாருன்னா அந்த 11 வந்துட்டு லைட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தோனி வந்துட்டா நீங்கள் யாரை வெளியே எடுப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா திடீர்னு வந்து என்ன பண்ணலான்னா இந்த 11 அப்படியே விளையாட்டு இம்பேக்டாக வரலாம் தலைவர். களத்தில் உள்ள இருக்கணும், அந்த நம்பரில் இருக்கணும் உள்ள அப்படி நினைக்கலாம் டீமு.
நம்ம ஆல்ரெடி 3 ஃபாரின், அதனால தான் வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 2-3 ஃபாரின் பிளேயர்லேயே உள்ளே போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்த பிரேவிஸ் 4 உள்ளே போட்டோம்னா பிரேவிஸு கஷ்டமாயிடும். அதனால தான் பிரேவிஸுக்கோசமும் தோனிக்காகவும் ஒரு ஸ்லாட் அங்கே இருக்கும். ஓகே, தலை வரலான்னு அவசியம் இல்லை, உள்ள 11ல் வந்துட்டாலே போதும், டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி அது. ஓகே. ஆனால் இப்போ இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கும்போது எந்த டீமாக இருந்தாலும் அது ஒன்று ஒரு அந்த ஒரு 2 டவுன் ஆடுறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா யாராவது பவுலரை உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படிங்கும்போது தோனி வந்துட்டு இப்போவே வந்துட்டு அவர் எப்படி இறங்கிட்டு இருக்காருன்னா ஒரு 7 டவுனில் இறங்கிட்டு இருக்காரு. இல்லை அது அப்போ ஒரு கேப்டன்ஷிப்பில் இருந்தார். லாஸ்ட் இயர் வந்து கேப்டன்ஷிப்பில் இல்லை, முன்னாடி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து டீம் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து டீம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது பண்ணலாம்னு யோசிப்பார். இப்போ என்னன்னா இந்த நம்பர் 2 நம்பர் 3 வந்து அப்படிலாம் கிடையாது. திடீர்னு தூபே கூட 4 விக்கெட் விழுந்த பேர் தான் இறங்குவாப்பில் போன வருஷம்லாம். ஓகேங்களா? இப்போ தோனி சாரோடைய ரோல் என்னவா இருக்குன்னா இதுவாக ஃபினிஷிங் ரோல் தான் இருக்கும். ஆனால் தேவைப்பட்டால் தான் இம்பாக்ட் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா ஒரு வெளியே கூட இருக்கலாம். தேவைப்பட்டால் கூட இம்பாக்ட் தான் எடுப்பாங்க. ஃபியூச்சர் டீம் செட் பண்ணுறாங்க பிரதர், அவ்வளோதான். ஓகே, ஃபியூச்சர் 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டீம் யங்கஸ்ட் டீம் செட் பண்ணணும். ருத்து சக்ஸஸே ஆகாமல் நல்லா சொன்னாங்க, சக்ஸஸ் ஆகி கேப்டனாக இருக்காரு. ஆனால் கேப்டனே என்ன சக்ஸஸாக இருக்காருன்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அதிகமான லாஸஸ் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. லாஸ்ன்னு சொல்ல முடியாது, லெசன் எல்லாமே. ஆனால் அதை வச்சு தானே வெளியில இருந்து பார்க்குறவங்களுமே அதான் நினைப்பாங்க, நிறைய தோத்துறாருன்னு. சக்ஸஸாக வருவார், ஆனால் சின்ன கேப்டன் தானே, கொஞ்சம் ஓகே, சின்ன வயசு கேப்டன் தானே. நிறைய கேப்டன்சி சேஞ்ச் ஏதாவது நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, ருத்து தான் கேப்டன். ஓகே, ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம சஞ்சுக்கு கொடுத்தோம்னா இன்னும் ஓவர் லோட் ஆகிடும். சஞ்சு மேலே ஓவர் லோட் ஆகிடும், ஆல்ரெடியே ஹெவி லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் சஞ்சு கிட்ட கொடுத்தா விட ஓவர் லோட் ஆகிடும். ருத்து நல்லா தான் பண்ணுறா போல. அன்னைக்கு ஆக்சுவலாக சூப்பர் மேட்ச், இங்கே ஆர்சிபி மேட்ச் அது. அன்னைக்கு நல்லா தான் போட்டாங்க. எங்கே சார் 2 ஓவர்ஸில் நம்ம மாறிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, சிஎஸ்கே ஆர்சிபி கிரவுண்ட்லேயே போய் நம்ம 200 அபோவ் வச்சிருந்தா செம்ம டீம் தான் நம்ம டீமும். நம்ம சாதாரணமாக ஒரு 140 130 நம்ம வெளியே வந்துடல. ஆமாம், நம்ம ஃபைட் அது ஒரு நல்ல கேம், சூப்பர் கேமு. நான் ப்ரௌடாக தான் அதை ஃபீல் பண்ணுறேன். டீம் இன்னமும் தோத்தாலுமே நாங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம் டீமுக்கு. ஏன்னா அவ்வளோ வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். அவ்வளோ விஷயங்கள் சிஎஸ்கே பண்ணிட்டாங்க. எதுலேயுமே சிஎஸ்கே வந்து இந்த லெவல் வரத்துக்கே நிறைய டீமுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகும் சிஎஸ்கே விட. இப்போ மும்பை இந்தியன்ஸே என்ன சொல்லுவேன்னா 5 ட்ராஃபி வச்சு சண்டை போட்டுக்கலாமே, நீ 5 ட்ராஃபி நான் 5 ட்ராஃபி ஈக்குவல்னு. ஆனால் பட் ஃபைனல்ஸ் வந்து நான் 10 விளையாடி இருக்கேன். ஆனால் ஹெட் டு ஹெட்ல வந்து மும்பை தான் அதிகமாக இருக்கு. மும்பை அதிகமாக இருக்குது. எதில் ஒன்று பேலன்ஸ் சென்னை வந்துடுது, எதில் ஒன்று போகும்போது ஒன்று மும்பை வந்து, அவ்வளோதான். தவிர சிஎஸ்கே கிட்ட காம்படிட் பண்ணி நான் தான் பெருசு நீ தான் பெருசு இந்த வருஷம் தோத்துட்டேன்னு போகணும். எந்த டீமுமே அந்த மாதிரி இல்லை சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணுறதுக்கு. மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே வந்து மேபி ஈக்குவலாக, மேபி 2 பேருக்கும் தான் ஈக்குவல் வருமே தவிர மற்ற எந்த டீமுக்குமே வராது. இப்போது அந்த விஷயத்தை இது பண்ணுறது தாண்டி இப்போ அந்த ஒரு கரண்ட்டில் நீங்கள் அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த ஒரு டீம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் அந்த இம்பாக்ட் பண்ணுவார் தோனி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்? இப்போ நீங்கள் லாஸ்ட் சீசன்லேயே கம்பேர் பண்ணிட்டாலும் தோனி அவர்கள் ஸ்கோர் பண்ண ரன் எவ்வளோ இருக்குன்னா அவர் கேப்டன்சியில் வேணால் இது பண்ணலாம். இன்னும் மேபி அவர் நல்லாவே விளையாடுறாருங்கும் போது ஏன் இன்னமும் அந்த ஒரு 4th டவுனாவோ 5th டவுனாவே அவர் வரலாமே? அதை சூஸ் பண்ண மாட்டார் அவர். ஏன் பண்ண மாட்டார்? என்ன ரீசன்னா அதுக்கான ஆள் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, அந்த பொசிஷன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா அவர் வெளியவே இருக்கலாமே, ஒரு மென்டார் மாதிரி இருக்கலாமே. மேபி இருக்கலாம், அந்த வருஷம் இருக்கலாம். அப்போ இதான் லாஸ்ட் சீசனா? கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். லாஸ்ட் சீசனாக இருக்கும். மேபி இன்னும் ஃபிட் ஆகிட்டார்னா நெக்ஸ்ட் இயர். ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன் வந்து 3 வருஷத்துக்கான ஆக்ஷன். ஆமாம், திருப்பி நெக்ஸ்ட் இயர் இருக்கலாம். ஏன் 5 கோடியை வந்து நம்ம இன்னொரு பிளேயருக்கு போகணும்னு சொல்லி திருப்பி இருந்துட்டு எப்படி நம்ம டீம் ஆக்சுவலாக ஃப்ளம்மிங் நம்ம டீமில் விளையாடின பிளேயர் தான். ஆமாம், 2008 நம்ம டீமில் இருந்தவங்க அப்படியே கோச் ஆனாங்க. சில மென்டாராக ஆகிறத விட பிளேயராகவும் இருப்பாருன்னு தோணுது எனக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே. ஓகே, ஒரு ஸ்குவாடில் 15 பேர் இம்பாக்ட் 15 பேர் பெஞ்சில் வந்து உட்காருவார், டக் அவுட்டில் வந்து உட்காருவார், நம்மளுக்கு தோணுது. அது நிறைய ஐடியாஸ் பண்ணியிருப்பாங்க டீம் என்ன பண்ணணும்னு. ஆனால் சிஎஸ்கே டீம் மேலே இந்த விமர்சனம் ஒரு கடந்த ஒரு 3-4 வருடமாகவே இருக்குது. என்ன அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனி அவர்களோட ஃபேஸை வச்சுட்டு, தோனி அவர்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சுட்டு, ஃபேன்ஸோட எமோஷன்ஸோட இந்த ஒரு டிக்கெட் சேலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்களோ. ஏன்னா தோனி அவர்களோட இம்பாக்ட் வந்து அஸ் அ பிளேயராக லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான் நீங்கள் ஒன்று யோசிக்கணும். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் மேனேஜ்மெண்ட். என்ன ரீசன்னா என்டையர் எல்லா டீமோடு கம்பேர் பண்ணும்போது பிகினிங் ஒரு 45 இயர்ஸாக வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட். இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து டெவலப் பண்ணி கபில் தேவ் சார், டிராவிட் சார் இவங்களெல்லாம் கேம்ப்லாம் வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் நாலேஜாக உள்ள ஒரு பிளேயர்ஸ். எவ்ரிடே வந்து ஐபிஎல்க்கு முன்னாடியே எல்லா கேம்பையும் போய் பார்ப்பாங்க, எல்லா பிளேயரும் சூஸ் பண்ணி எடுப்பாங்க.
இப்போ தோனி சார் வந்து இல்லை என்னால் முடியல நான் போகிறேன்னா அவர் போய் தான் ஆகணும். கையை பிடிச்சி வச்சு உட்கார வைக்க முடியாது. இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டு. நான் விளையாடுறேன் ஃபிட்டாக தானே இருக்க சொன்னால் அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு கம்பெனி ஆயிடுச்சு. இப்போ ஐபிஎல் உள்ள இருக்கும்போது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு. இந்த ஒரு பெரிய பிராண்ட் இருக்கும் நம்பி விட முடியும்னு நினைக்கலாம். தோனி சாரை வச்சு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணலை, ஐபிஎல்லே பண்ணலை. ஒரு பிராண்ட் அங்கே உள்ளே இருக்குது, அவ்வளோதான். அந்த பிராண்டுக்காக நிறைய பேர் பார்க்க வராங்க. டிக்கெட் ரேட் வந்து சிஎஸ்கேவும் தோனி சாரும் அதிகமாகலாம் விற்கல. ஆனால் கம்பேரிட்டிவாக பார்ப்போம். நீங்கள் ஆர்சிபி மேட்ச்சில் நடக்குதான்னு மும்பையில் அங்கே இருக்க டிக்கெட் ப்ரைஸோட சென்னையில் தான் அதிகம், நம்மளுக்கு கம்மி ரேட்டு. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி சொல்கிறீங்க. வான்கடே ஸ்டேடியம் அண்டு சின்னசாமி ஸ்டேடியத்தை டிக்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம சென்னையில் கம்மி ரேட்டு. நம்ம 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து அபோவ் 3500 ஸ்டார்டிங் ரேட்டு. ஆனால் இல்லை 699 நான் பார்த்துருக்கேன். வாய்ப்பே இல்லை. சின்னசாமி ஸ்டேடியம் கிடையாது, கிடையவே கிடையாது. 3500 ரூபாய்க்கு மேலே தான் சின்னசாமி ஸ்டேடியமில், அது எனக்கு தெரியும். மும்பை இந்தியன்ஸில் இந்த வாட்டி தான் அது 499 போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் அங்கேயுமே வந்து 3 ரூபாய்க்கு கம்மியாக டிக்கெட் கிடையாது, 3000 ரூபாய்க்கு மேலே. நமக்கு என்னன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, இங்கே ஜிஎஸ்டி இருக்குது. இது கம்பல்சரி நம்ம கவர்மெண்ட் கட்டி தான் ஆகணும். அவங்களுக்கும் இருக்கும்லண்ணே. யாருக்கு? மும்பை இந்தியன்ஸுக்கும் இருக்கும். அங்கே என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் கிடையாது. டிக்கெட் வாங்கி பாருங்கள். அதான் முதல்ல வந்து ஒரு மேட்ச் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். நம்ம ஆக்சுவலாக வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்து வந்து காமிச்சிருக்கலாம். ஓகே, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். அதேமாதிரி கேகேஆர் மேட்ச்லையுமே என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, வெஸ்ட் பெங்கால்லையுமே. அங்கேயும் டிக்கெட் ரேட் கம்மி. எங்கே கம்மினா வெஸ்ட் பெங்கால்லையுமே. ஓகே, எல்லா கிரவுண்ட்லையுமே டிக்கெட் ரேட் கம்மி. ஆனால் இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ காமனாக எல்லாரும் மாதிரி தான் இது பண்ணுறீங்களா, இல்லை மேபி நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி? நான் நார்மல் ஃபேன் தான். எல்லாத்துக்குமே நீங்கள் டிக்கெட் எடுத்து சிஎஸ்கே மேட்ச் கூட எல்லாமே தான் எடுத்துருக்கேன். நான் இல்லை சிஎஸ்கே மேட்சஸ்க்குமே உங்களுக்கு நீங்கள் நார்மலாக எடுத்து தான் போயிட்டுருக்கீங்களா? எல்லாமே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நான். இருங்க, டிக்கெட் என்கிட்ட இருக்குது. நான் மேட்ச்சு காசு கொடுத்து தான் மேட்ச் பார்க்குறேன். எல்லாமே என் ட்ராவல் முதல் கொண்டு என் ஃபோன் அங்கே எடுத்தாங்க. கொஞ்சம் எல்லாம் நினைக்கிறாங்க அதோ ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறேன், ஸ்பான்சர் அப்படி இருக்கும்ல. ஒரு ஸ்பெஷல் ஃபேன் நீங்கள் இத்தனை வருஷமா ஸ்பெஷல் ஃபேன்லாம் இல்லைங்க பிரதர். எங்கே ஸ்பெஷல் ஃபேன்? நீங்களும் ஃபேன், நானும் ஒரு ஃபேன், அவ்வளோதான். ஓகே, இல்லை நான் கொஞ்சம் டெடிகேட்டாக பண்ணுறேன், எனக்கு தோணுது, அவ்வளோதான். ஸ்பெஷல் ஃபேன். இப்போ இந்த ஃபோன் வந்து இப்போ நம்ம எதுவுமே பிளான்லாம் பண்ணல, ஓகேங்களா? என்னென்ன மேட்ச் டிக்கெட் போய் பாருங்கள், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது அப்படியே மேலே வாங்க. கீழே இந்த மேட்ச் இருக்கும் பாருங்க, அகமதாபாத் மேட்ச் இருக்கும் பாருங்க. அகமதாபாத் சாரி ஆர்ஆர் மேட்ச் ஆமாம் இருக்குது, ஓகேங்களா? டிக்கெட் ரேட் எவ்வளோ? பஞ்சாப் தான் இருக்குது கீழே. ஒரு நிமிஷம் விடுங்க. கொல்கத்தா இந்த பக்கம் வாங்க. மை புக்கிங். மை புக்கிங்ஸில். ஓகே, இதில் ராஜஸ்தான் வர்சஸ் இது இருக்குது. நான் தான் புக் பண்ணிடுறேன். ஆமாம், என் அக்கௌண்ட் தானே இது. ஆமாம். என்ன ரேட்டு? 5000 சம்திங் ஏதோ. 5800 போட்டிருக்குண்ணே. டிக்கெட் ரேட் வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது. ஓகே, யாருமே வந்து ஒரு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, எந்த கிரவுண்ட்லையுமே டிக்கெட் சென்னையில் தான் டிக்கெட் ரேட் கம்மி. ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்க? எங்கே? இங்கே சென்னையில் 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 2000 ரூபாயில இருந்து? ஆமாம், 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த 2000 ரூபாய் நீங்கள் வாங்குறது 750 கிட்ட ஏதோ நீங்கள் டேக்ஸ் கட்டிங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அங்கே டேக்ஸ் போகுது, அது யாருமே பார்க்க மாட்டேன்றோம் நம்ம. இல்லை சார், ஃபேன் என்ன ஃபஸ்ட்டு? ரசிகன், அந்த எல்லாமே ரசிகன். எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ரசிகர் தான். ஒரு கட்சியில் வந்து உறுப்பினர் அவங்களும் ஃபேன் தான். அது உறுப்பினர் சொல்லி அவங்களுமே ரசிகர் தான். சினிமாவுக்கு போகிறவங்களும் ரசிகன் தான். கிரிக்கெட் பார்க்க போகிற ரசிகன் தான். ஃபேன்னா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள ரொம்ப விரும்புகிறவங்க, அவங்கள ரசிக்கிறவங்க, அவ்வளோதான். நம்ம அதை என்ன பண்ணணும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நீங்கள் யாரோட ஃபேன்? ஏதாவது ஒன்று ஐபிஎல்ல சொல்ல. ஐபிஎல் இல்லை, எனி ரோஹித் சர்மா ஃபேன், சச்சின் டெண்டுல்கர் ஃபேன். சச்சின் ஃபேன். நானும் சச்சின் ஃபேன் தான். இப்போ சச்சின் சார் கேம் பார்க்கணும் என்ன பண்ணணும் நீங்கள்? அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ, என்னென்ன விளையாடுறாரோ அங்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். நம்மளால என்ன முடியணும்? கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கி கொடுத்து மேட்ச் பார்த்துறது தான் ஒரு ஃபேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். ஓகே, நான் காசு கொடுத்து மேட்ச் பார்க்குறேன். கொஞ்சம் என்ன என்னோட அட்வான்டேஜ் என்ன எப்படி மாறும்னா, இப்போ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க, டிக்கெட் கிடைக்காது. எனக்குமே டிக்கெட் கிடைக்காது. கிடைக்காத போகும்போது மேனேஜ்மெண்ட்டில் கேட்பேன், சார் இந்த மாதிரி நான் டிக்கெட் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னுவாங்க. ஒரு சில டைமில் அவங்க தான் சார் நான் டிக்கெட் வச்சிங்கன்னு, அது கௌரவப்படுத்தலாம். என்ன இவங்க ஃபேன்பா, ஃப்ரீயாக வச்சுக்கமான்னு தரலாம். எல்லா நாளுமே அதை நான் பண்ணக்கூடாதுல்ல, எப்போயாவது நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2020க்கு முன்னாடி என்னை என்டையர் எல்லா ட்ராவலுமே கூட்டிட்டு போனது சென்னை சூப்பர் கிங்ஸ்.
2020 முன்னாடி பிஃபோர் கோவிட். பிஃபோர் கோவிட் ஃபுல்லாகவே என்னை வந்து பண்ணது எல்லாமே சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆஃப்டர் கோவிட் ஃபுல்லாகவே நானே பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அது அந்த மாற்றம் எனக்கு இன்னும் தெரியல. இது நானும் கேட்கல, அங்கேயும் எதுவும் பண்ணலை. சோஷியல் மீடியா மூலியமாக நிறைய ஆடு ப்ரமோஷன்லாம் வந்து இன்கம் வந்தது. அதை வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேமிலியை பார்த்துக்கினேன். நிறைய விஷயங்கள் நான் நாலேஜபுளாக நான் வளர்த்துக்கினேன். என்னென்ன பண்ணலாம் நிறைய விஷயங்கள். ரொம்ப கிண்டலாக பேசுவாங்க, நீ என்னடா ஓசிலேயே போகிற, ஓசியில் இப்போ பார்த்து நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஹோட்டல் ரூம் முதல் கூட நான் போட்டு வச்சிருப்பேன். எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் இப்போ ஒரு தெளிவு கிடச்சிரும். என்னுடைய வீட்டுக்கு வாங்க, ஆக்சுவலாக யார் வேணாலும் என் வீட்டுக்கு வாங்க. ஆஸ் பர் ரெக்கார்டு இப்போ எல்லாமே இதுவாகிடுச்சு சார், சிஸ்டமேட்டிக் ஆயிடுச்சு சார். பேமெண்ட் முதல் கூட மேட்ச் ஆகும் சார். ஆமாம் இருக்கு. பேமெண்ட் முதல் கொண்டு மேட்ச் ஆகும். என்ன நான் பேமெண்ட் பண்ணுறேனோ அந்த பேமெண்ட்டோட மேட்ச் ஆகும். இந்த ஏர் டிக்கெட் 17,000 ரூபாய்னா என்னோட யூபிஐல தான் பேமெண்ட் பண்ணியிருப்பேன். புரியுதுங்களா? நீங்கள் சொல்லலாம், அது சும்மா டூப்ளி யாருன்னா பண்ணி கொடுத்துருப்பாங்க டிக்கெட் உனக்கு. என் அக்கௌண்ட் தானே பண்ணியிருக்கேன். புரியுதுண்ணே. அந்த ப்ரூஃப் கூட இருக்குது, கூட எடுத்து காட்டுறேன். பரவாயில்லண்ணே. ஆனால் இப்போ ஃபேன் வார்ஸ் இருக்குல்ல, இப்போ உங்களை வந்து தப்பா பேசுறதா இருக்கட்டும், அது ஐபிஎல்குள்ள ஃபேன் வார்ஸ் இருக்குல்ல, தெரியும். இல்ல அதெல்லாம் இல்ல, அந்த ஃபேன் வார்ஸ் இருக்குல்ல. இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்சிபி ஃபேன் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேனை போட்டு கத்துன்னு கத்தி அது அதை பண்ணும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி யாருக்கா பண்ணிருக்கீங்க சார்? இன்னைக்கு வரையுமே நான் எந்த ஃபேன் நான் சொல்றேன், எல்லாருமே ஆஸ்பர் எல்லாமே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன். எல்லாருமே ஒருத்தர் பார்த்து தான் ஆகணும். ட்ரோல் பண்ணதில்லை. இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நீ என்னடா ஆர்சிபி தோத்துக்கு தானே கேக்கு வெட்டினியே அப்படின்லாம் எல்லாமே எனக்கு போட்டு. நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த வீடியோ இருந்தால் போய் பாருங்கள் போயிட்டு. ஆர்சிபி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, பதில் கிஃப்ட் நான் தரல, அதுதான் இந்த கேக் வெட்டுறேன்னு நான் சொன்னேன். இப்போ என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு கிஃப்ட் அது எனக்கு. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகும்போது தான் நான் ட்ரிகர் ஆகிறேன். என்ன பண்ணாங்க? நிறைய பண்ணாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணாங்களா? சம்மன் ஆர்சிபி ஃபேன்ஸ். எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் சொல்ல முடியாதுல்ல, நல்ல ஃபேன்ஸுமே இருக்காங்க. ரெஸ்பெக்ட் பண்ணி என்னை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டின்னு வந்ததும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். நானே சொல்கிறேன், இப்போ என்னை ப்ரொடெக்ட் பண்ணி நீயா அவரை போய் தொல்லை பண்ணுறேன்னு இன்னொரு ஆர்சிபி ஃபேன் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணோம். இப்போ நடந்ததா? இல்லை முன்னாடி போன வருஷம். இப்பயும் போய் பார்த்தீங்கல்ல? இப்பயும் அதான் பண்ணாங்க. என்ன பண்ணணும்னா சார், இப்போ சென்னையில் நடக்கவே நடக்காது. இது மேபி நடந்தா ஏதோ ஒரு ஃபேன்சேசி ஃபேன்ஸை வந்து சிஎஸ்கே ஃபேனை வந்து ட்ரிகர் பண்ணாங்கன்னா நான் இறங்கி சண்டை போடுவேன் அந்த ஃபேன்ஸுக்காக. நீயா அதை பண்ணுற தப்புன்னு சாரி கேள்வி நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபேன். நீ என்னைக்கு சண்டை போடுற, நீ ஃபேனே அது கிடையாது. ஃபஸ்ட்டு மதிக்கணும், மற்றவங்க நீ மதிக்கணும். விஷயம் தெரியாமலே இப்போது இன்னொன்று கூட உங்களுக்கு நான் காட்டுவேன். நிறைய பேர் வந்து என்னோட வீடியோவை எடுத்து போட்டு, நீ மட்டும் நான் ஒழுங்கான ஃபேனா, நீ கேக் கட்டி தானே பண்ணேன், அதில் கமெண்ட்டும் போட்டேன். பிரதர் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பரே கொடுத்தேன், ஃபோன் நம்பரு. இன்னும் இது வரைக்குமே கூப்பிடல. சரி, ஓகே. என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் ஆர்சிபி ஃபேன். வேணாமே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இல்லைண்ணே, ஒரு பதிலாக தெரியணும். இப்போ நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இதை பண்ணதுனால தான் அவர் பண்ணாருன்னு உங்க மேல ஒரு இது வரும்ல. அவர் ஒன்றும் ஆர்சிபி ஃபேன்ஸுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் தானே. இல்லை, அந்த சில ஆர்சிபி ஃபேன் என்ன பண்ணாங்க? நிறைய பண்ணாங்க சார். அது கஷ்டமா இருக்கும். அது சொன்னால் ரியல் ஆர்சிபி ஃபேனே ஃபீல் பண்ணுவாங்க. தெரியப்படுத்தணும். ஏன்னா நீங்க இப்போ கேக் வெட்டினதை இவ்வளோ பேர் கேள்வி பண்ணும்போது ஓகே பண்ணிட்டு போட்டோம். நான் தப்பு பண்ணேன்னு தெரியல. நான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸை மனசு கஷ்டப்படுறதுக்கு கேட்கலாம் வெட்டல. நீங்கள் என்ன கஷ்டப்படுத்தினீங்க. நான் அங்கேருந்து நான் கொஞ்சமாவது எனக்கு கோவம் வரல. நான் மனுஷனே கிடையாது. நான் அங்கேருந்து அமைதியாக வந்துட்டேன். அங்கே பண்ணாங்களா? அங்கே பண்ணாங்க, நான் அமைதியாக வந்துட்டேன். நான் எதுவுமே நான் பண்ணலை. நான் பையன் சார், என்னென்னா பண்ணுங்கள். கேர்ள்ஸ் தப்பாக பண்ணீங்க, ரொம்ப தவறு. அதெல்லாமே சட்டைப்பூச்சி வலிக்கிறது, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் அது உண்மையான ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க அப்படி பண்ணவங்க யாருமே. இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆர்சிபி ஃபேன்ஸ் இவங்க இறங்கி கேட்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு இன்னொரு ஃபேனை கேட்கணும். ரொம்ப நாள் ஒரு ஆர்சிபி நண்பர், நல்ல ரொம்ப பழக்கமானவர், அண்ணன் தம்பி போல் பழக்கணும். அவரே எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலான்றாரு. ஏன்னு தெரில. ஓகே, நானும் ஓகே சொல்லிட்டேன். நடந்த உண்மையை நான் சொன்னல, தப்பாக போச்சு அவங்களுக்கு. இப்போ நான் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா போய் நிறைய ப்ரூஃப் இருக்குது. வீடியோலாம் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம். நம்ம நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம காட்டலாம். ஜெயிச்சிங்க ஒரு ட்ராஃபி, எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு ஒரு துக்கமாக நடக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் ஆக்சுவலாக சென்னையில் வந்து ஆர்சிபி மேட்ச் நடந்தால் நிறைய பிளான் வச்சுருந்தேன். நான் அந்த 11 பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு நான் 11 சீட் நான் புக் பண்ணணும். 12 சீட்டாக நான் புக் பண்ணணும்.
நான் வந்து சென்டராக உட்காரணும், இந்த சைடு 6 சீட்டு, இந்த சைடு ஒரு 5 சீட்டு வச்சுட்டு ஃபுல்லாகவே அங்கே ஆர்சிபி ஜெர்சி வச்சு நான் உட்காரணும் நான் நினச்சிருந்தேன். ஓகே. அந்த 11 பேர் நம்ம எதாவது பண்ணணுமே, ஏன்னா அவங்க ஃபேன் எவ்வளோ கனவோடு அவங்க ஸ்டேடியம் வந்திருப்பாங்க, அந்த செலிப்ரேஷன் எவ்வளோ கனவோடு வந்திருப்பாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது சார். இது சண்டையே வராது சார் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும். இது 2 வருஷமாக தான் ஏன் இப்படின்னு ஒன்றுமே புரியல எனக்கு. ஓகே. மேபி சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராவது உங்களை தப்பாக பேசினா தப்பு தான், நான் அதை அவங்க பண்ணது சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஈசால கப்பு இந்த லாலிபப் அப்படிலாம் சொன்னால ரொம்ப தவறான விஷயம்தான். ஆனால் தெரியும் பண்ணது கிடையாது. மாதிரிலாம் எனக்கு தெரியும் ஒரு ஃபேனோட வழி என்ன, ஒரு ஃபேனோட தோத்தாப்பி இருப்பாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அந்தமாரி ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணவனை போய் நீங்கள் ட்ரிகர் பண்ணுங்கள். ஜாலியாக மேட்ச் பார்க்க வந்தவங்களுமே ட்ரிகர் பண்ணக்கூடாது. ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. வந்து நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே போவேனா சின்னசாமி ஸ்டேடியம். அவ்வளோ பண்ணுறீங்க, அது ரொம்ப கஷ்டம். எதாவது ஒன்று ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை அது. ஆனால் இன்னொன்று என்னென்னா போலீஸு சல்யூட் பண்ணலாம் சார். இந்த வருஷம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த க்ரௌடு வந்து எப்படி உள்ளே போகணும், என்ன வரணும், ஏது வரணும், என்னை வந்து ஒருத்தர் ட்ரிகர் பண்ணும்போது போலீஸ்கார் சார் தான் வந்து ஏய் உங்களெலாம் மதிப்போம் போங்கன்னாரு. ஓகே. அந்த அளவுக்கு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்களெலாம் ரொம்ப கடமையாக இருக்கணும். நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் மேட்சை பார்த்துட்டு வந்து சண்டை போடுங்க, வீட்டில் டிவியில் பார்த்துட்டு வந்து கிரவுண்டுக்கு வந்து சண்டை போடாதீங்க. என்ன நடந்து அந்த மாதிரிலாம் ஸ்டேடியத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சண்டை போட்டு. ஆமாம், என்னன்னே தெரியல. நாங்கள் தோத்துட்டோம் தான், நான் முட்டு கொடுக்க பார்க்கல. ஆனால் என் டீமை நான் விட்டு கொடுக்க முடியாது. 5 ட்ராஃபி வச்சுருக்கோமே, 10 ஃபைனல் போயிருக்கேன், எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என் டீமை ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? எங்கள் டீமை விராட் கோலிலாம் வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா அப்படியே கண்ணில் ஒத்திப்பேன் சார் நான். விராட் கோலிலாம் வேர்ல்டுலேயே ஒரு பிளேயர் கிடையாது விராட் கோலி மாதிரி ஒரு சேசிங் கிங் மாஸ்டர். அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். நீங்கள் தோனி வச்சு அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. பொம்மை மாரி ஒன்று செஞ்சு அதை பண்ணிது அதெல்லாம் வராங்க. ஐயோ பயங்கரமாக பண்ணாங்க. இப்போயே ஒன்று சொல்கிறேன், ஒரு ஜெர்சி எடுத்துன்னு வரீங்க, ஜெயில் ஜெர்சி மாதிரி. இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க தெரியல. எந்த சிஎஸ்கே பிளேயரு எந்த மேனேஜ் யார் ஜெயிலுக்கு போனா ஃபஸ்ட்டு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. அது அந்த 2 வருஷம் இதானதை 2 வருஷம் பேன் பண்ணாங்க. அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு போய் பாருங்க. இப்போல்லாம் சாட் ஜிபிடிலாம் வந்துச்சு, கேட்டால் எல்லாத்தையும் அதே சொல்லிட போகுது. ஜெயில் ஜெர்சி எத்தனை வரீங்க நீங்கள்? உங்கள் டீம் வந்து கோர்ட்டில் கேஸும் ஜாமீனுக்காக கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஆஸ் பர் ஃபேனா. இவ்வளோ பேர் 11 பேர் இறந்துட்டு அந்த டீம் இப்படி பண்ணுறாங்க, அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு ஜெர்சியை போட்டு ஜெயில் ஜெர்சியை போட்டு அவ்வளோனா வன்மம் உங்கள் மேலே, எங்கள் டீம் மேலே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதை சொல்லி ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸை நம்ம வந்து கஷ்டப்படுத்த வேணாம். டிஜே எடுத்துங்க. ஆமாம், எதுக்கு அது ஒரு டிஜே வந்து ஒரு ப்ரொஃபஷனல். நான் என்டையர் ஒரு 95% கவர் பண்ணிட்டேன் சார் நான் இந்தியாவில் கிரவுண்டில். சென்னை டிஜே கூட ஓகே, அவரு நல்லா பண்ணுறாங்க. மும்பை டிஜே எல்லாம் சிஎஸ்கே டீம் தலைவர்லாம் உள்ளே வந்தால் வேற மாதிரி பண்ணுவாங்க சார். மும்பை ஸ்டேடியத்தில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் இருக்கும், செம்மையாக பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ். நான் அவ்வளோ போயிருக்கேன். ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஜே வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க, இனம், மதம், மொழி, நிறம் இதெல்லாம் வச்சு யாருமே ட்ரிகர் பண்ணாதீங்க, தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறதே டிஜே தான். ஆனால் அந்த டிஜேவே அன்றைக்கி வந்து தப்பான விஷயங்கள் பண்ணீங்க, ரொம்ப கஷ்டம். இதில் வேற ஒரு 2-3 ஃபேன் வந்து ஏன்டா உனக்கு சிஎஸ்கே தோக்குறது ஒரு பெருசாக தெரில, உனக்கு டிஜே பாட்டு போகிறது பெருசாக தெரிலனா. ஆமாம், என் டீம் வந்து 6-4 அடிக்க போகும்போது பாட்டை ஒரு ஸ்பீக்கரில் போட்டு கம்மியாக வைக்கிறேன், சவுண்டே கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் நீ 4-6 அடித்தா ஸ்டேடியம் ஃபுல்லாக உன்னுடைய சாங் வருது. எனக்கு ஏன் கெத்து வேணும்ல, எனக்கு என் டீமுக்கு வேணும்ல. அது ஒரு சார்ந்து தான் அங்கே இது பண்ணுறேன். எல்லாமே சமமாக இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டாக அது நீங்கள் இது பண்ணது இங்கே தானே ஒஸ்ட்டு பிஹேவியர். இதில் இன்னொன்று சொல்கிறேன், ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து ஃபேமிலியோட மேட்ச் பார்க்க வந்தார், அவர் டாக்டர் டிஷர்ட்லாம் பிடிச்சி வலிச்சாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைடில். ஓகே, எவ்வளோ கேவலமான விஷயம் இது. இதெல்லாம் எங்கே ஒரு வீடியோ வந்துதா? நாங்கள் யாருமே போட வேணாம். அது தெரியப்படுத்துறதுல தப்பு என்ன இருக்குது? அவங்க பண்ண தப்பு நம்ம அவங்களுக்கு தானே காட்ட முடியும். வேண்டான்ட்டாங்க. அது ப்ரூஃப் வரும்போது பண்ணி ப்ரூஃப் எங்கே சப்மிட் பண்ணணுமோ அங்கே பண்ணலாம். ஓகே, சண்டை போடுங்க ஜாலியாக. இப்போ நம்ம போனோம். ஆமாம், இப்போ நீங்கள் மும்பை ஃபேனாக இருப்பீங்கன்னா அது வேற, மற்ற ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணாதீங்கன்ற. அந்த ஒரு பொண்ணுலாம் அப்படி கத்துது சிஎஸ்கே, நாங்களாம் ஜெயிச்சு எங்கேயோ இருக்கு. நாங்கள் சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஆர்சிபி இங்கே இருக்குது, சிஎஸ்கே இங்கே இருக்குது சார். எங்ககிட்ட வரணும்னா பல வருஷம் ஆகணும். என்ன ஏன் உங்களுக்கு என்ன தேவை? 4 மேட்ச் தொடர்ந்து வச்சிங்க, ஓகே ரைட்டு தான் ஒத்துக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்கள்கிட்ட 6-7 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். எடுத்து வரலாறு எடுத்து பாருங்கள் போய். நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இல்லை எனக்கு தெரியும், நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எப்படி
யாரையுமே விடுற மாதிரிலாம் இல்லை. எப்படி சார் என் டீமை நான் விட்டு கொடுப்பேன் நான்? இல்ல புரியுது. ஐ திங்க் 11 13 21 என் டீமெல்லாம் விட்டு கொடுக்க முடியாத நான். அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி சம்பவம் பண்ணி வச்சிருக்கோமா நாங்கள்? அவ்வளோ நீங்கள் சார் நீங்கள் சாம்பியன், இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்லாம் கிடையாது, முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி நீங்கள் கப் அடிச்சிங்கன்னா சந்தோஷம் தான். ஓகே, எனக்குமே சந்தோஷமான விஷயம் தான் சார். 2014 சார் 1 2 3 4 5 6 7 மேட்ச் தொடர்ந்து வச்சிருக்கோம் நம்ம ஆர்சிபியை. இதெல்லாம் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, ஓகே சூப்பர் டீம் சார். இன்னொன்று சொல்லட்டுங்களா சார், என்டையர் ஐபிஎல்லையே ஆவரேஜ் டீம் எப்போவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். எப்போவுமே ஆவரேஜாக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஆனால் 5 கப் அடிச்சிருக்கோம், 10 ஃபைனல் போயிருக்கோம். அது எப்படின்னு சொல்ல முடியும்? ஆவரேஜ் டீம் தான் சிஎஸ்கே. எங்கள் டீம் ஆவரேஜ் 2018 ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆமாம், எங்கள் டீம் ஆவரேஜாக தான் இருந்தது. எனக்கு கப் அடிச்சோம். ஆவரேஜா இருந்தா எப்படி கப் அடிக்க முடியும்? நல்ல டீம் தான் கப் அடிக்க முடியும். சரி, ஆவரேஜா தான் அடிக்க முடியும்ன்றீங்களா? என்டையர் ஒரு வருஷமும் கடபார டீம்னா அது ஆர்சிபி தான். நீங்க போய் 11th எல்லாம் எடுத்து பாருங்க. ஓகே, அவங்களாலே முடியல. டீம் ஸ்ட்ரென்த்து ஆவரேஜ் இதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஸ்டில்னா அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்றோமோ அதுதான் மேட்ரு. ஆவரேஜ் டீமா இருக்கும்போது சிஎஸ்கே ஜெயிக்குது, ஆனா இந்த வாட்டி சூப்பர் டீமா இருக்குது ஜெயிக்கல. இப்பவுமே ஆவரேஜ் தான் சார், சூப்பர் டீம்லாம். ஆனா நீங்க தானே சொன்னீங்க பிளேயர்ஸ் எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. அது ஓகே, என்னைக்குமே ஆவரேஜா நல்லா இருக்கும். எங்க டீம் நல்லா ஆவரேஜா இருக்குது, ரொம்ப படுமோசமா பண்ணாது, ஓஹோன்னு பண்ணாது. இப்போ என்னண்ணே இந்த வாட்டி கம்பேக் கொடுக்குமா? சரி ரைட், ஓகே கம்பேக்லாம் அப்புறம் விட்டுடுங்க. நம்ம வந்து ஜூன் 1 வரேன், நான் ட்ராஃபியோட வரேன். ஜூன் 1 சிஎஸ்கே ட்ராஃபியோட வரேன். 2026ல ட்ராஃபி ஜெயிக்கும் நீங்க நம்புறீங்க? ட்ராஃபியை நாங்க தான் அடிக்கிறோமே முடிவு பண்ணியாச்சு. இது எப்படி நம்புறீங்க? என் டீம் மேல நம்பிக்கை இருக்குதுல்ல. ஓகே, என் டீம் மேல என்ன நம்பிக்கை இருக்குது, அடிப்போம். ஓகே, ஆமா, அவ்வளோ ட்ரோல் பண்ணீங்களா, கண்டிப்பா அடிப்போம். பொறுத்திருந்து பார்ப்போனே. ஆனா இப்போ 2026 சரி, ஆனா நீங்க பல வருஷமா நீங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்க தலை தோனி ஃபேனா இல்ல சிஎஸ்கே ஃபேனா? சார் நான் கிரிக்கெட் ஃபேனை தாண்டி அப்பாற்பட்டு சென்னையில இருக்கிற தோனி ஃபேன் சார். சென்னையில இருக்கிற தோனி ஃபேன். சென்னையில இருக்கிற தோனி ஃபேன் சார். அப்படி கிடையாது சார். எல்லாருமே இங்க பாத்தீங்கன்னா இந்த கேமராமேன் சார்ல இருந்து நீங்க இருந்து எல்லாருமே காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் சார். அவர் போட்ட விதை ஓப்பனா சொல்லலாம். இல்ல ஆமா, நானுமே சச்சின் அவரை பார்த்து தான் சச்சின் சார்லாம் எல்லாம் நம்மளுக்கு கிரிக்கெட் நாலேஜே கிடையாது. அந்த மனுஷன் தான் புக்கு. அந்த மனுஷனை பார்த்து நம்ம ஆரம்பிச்சோம். 100 பேர் நிற்பாங்க. இப்போதான் வந்துச்சு ஜியோ ஹாட்ஸ்டார் அது இதுலாம். டிவி தான், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் தான் மேட்ச் பார்த்தேன் நான். கலர் டிவி கூட கிடையாது. அவ்வளோ க்ரௌடு இருக்கும், எட்டி பார்த்து மேட்ச் பார்த்தவன். அங்கே ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி வந்து ஒரு தோனி சார் ஃபேனாக, சிஎஸ்கே ஃபேனாக நான் இருக்கேன். தோனி சார் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது, ஒரு ரசிகனாக மாறினேன். ஹோப்ஃபுல்லி ஒரு சென்னை டீமுக்கு வந்தார், சிஎஸ்கே ஃபேனாக மாறினேன். எங்கே போனாலுமே என்னோட எல்லோ பேஸ் தான் நான் போகிறேன். நான் எல்லோ என்னோட அடையாளம் ஆயிடுச்சுல்ல. என்றைக்குமே சாகிற வரையும் நான் தோனி ஃபேன் சார். ஓகே, என்றைக்கு இது நிற்குதோ அன்றைக்கி தான் அது முடியும். அது வரைக்குமே நான் தோனி ஃபேன், சென்னையில் இருக்க தோனி ஃபேன். ஆனால் கிரிக்கெட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் அது நீங்கள் ஒரு அதுதான் சொல்ல வரேன் நான். கிரிக்கெட்டுக்கு எனக்குமே செட்டே ஆகாது. ஏன்னா சேர்த்துக்கவே மாட்டாங்க மேட்ச்சில். எனக்கு கடைசியில் பந்து கூட பொறுக்க விட மாட்டாங்க. கடைசியில் நான் பிளேயராக ஜெயிப்பேன் பார்த்தா ஒரு ஃபேனாக ஜெயிச்சிட்டேன். அது போதும் எனக்கு. வீட்டிலலாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்? அதை இப்போ நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க, ஒரு இல்லை ஐபிஎல் வந்துட்டு உங்களுக்கு பல லட்சங்களே போகுது. இல்லை, ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட எம்டி சார், என்னோட ஓனர். என்ன வேலை பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக சிமெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். எங்கள் எம்டி நேம் வந்து கே சுந்தர். சாஸ்தா ட்ரேடர்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். கே சுந்தர். அதை பற்றி என்ன சொல்லணும்னா, அடுத்த ஜென்மமும் எனக்கு அது நம்பிக்கைலாம் இருக்கான்னு தெரியல. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துன்னா அவருடைய காலுக்கு நான் செருப்பாக இருக்கணும் சார். இன்றைக்கி வரையும் சார், இப்போ கூட என்ன நீ வேலை பண்ண, என்ன பண்ணு கேட்க, மேட்ச்சுக்கு போனேன் கேட்பார் சார். என்ன எனக்கு சேலரி கொடுத்துட்றாரு. அந்த சேலரி அப்படி நான் வீட்டில் கொடுத்துட்றேன். அதுலேருந்து ஒரு ரூபாய் நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது இல்லை. இது எல்லாமே அப்புறம் எப்படி சம்மோன் இன்கம் சோசியல் மீடியா, அந்த சோஷியல் மீடியா மூலம் ஓகே ப்ரொமோஷன் வருது. அது அப்படி கிரிக்கெட்டுக்காக வர பணத்தை நான் கிரிக்கெட்டுக்கே நான் செலவு பண்ணுறேன். அது யாருமே கேட்க முடியாது. இப்போ ஓகேண்ணே, ஆரம்பத்து டைமில் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதுல்ல? அப்போ என்ன ஆரம்பத்தில் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அது போய் ஜாலியாக இருப்பேன். கடவுள் புண்ணியத்தில் எந்த பழக்கமும் இல்லை. காசு நல்லா சேர்த்து வைப்பேன், சீட்டு போடுவேன் சார். கிரவுண்டு ஸ்டேடியமில் போயிட்டு 4 டிக்கெட்லாம் வாங்கி மேட்ச் பார்த்தோம். நான் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய கூட்டு போவேன். நான் கிரிக்கெட்டுக்காக மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க நீங்கள்? அதெல்லாம் இல்லை சார், அதை விட அதிகமான கிரிக்கெட் கொடுத்துச்சு சார். ஓகே, புரியுது. எனக்கு அதை விட ரொம்ப அதிகமான லைஃப்பும் கொடுத்துச்சு. என்னை விட அது கிரிக்கெட். நான் அதை என்னை பயங்கரமாக லவ் பண்ணுது. நான் பண்ண லவ்வோட நான் ரொம்ப அதிகமாக பண்ணுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு சில நேரத்தில் வந்து சில கஷ்டங்கள் வந்தாலுமே எனக்கு இந்த மேட்ச் தான் வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது. நிறைய பேருக்கு எனக்குள்ள நிறைய கவலைகள் இருக்குது. எனக்குள்ளேயும் ஸ்டாக் நிறைய இருக்குது சார். மன ரீதியாக எவ்வளோ கஷ்டப்படப்பார். இன்றைக்கி வரையுமே நான் பட்டுன்னு இருக்கேன். இன்னும் ஜெயிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது.
கிரிக்கெட் விடாது என்ன, நானும் கிரிக்கெட் விட மாட்டேன். ஆனால் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேருண்ணே? எனக்கு ஒரு டாட்டரு. ஒரு டாட்டர்? ஆமாம். ஒய்ஃப்? ஒரு வாட்டி தான் மேரேஜ் ஆச்சு. ஓகேங்களா? ஓகே ஓகே. என்னன்னா ஒய்ஃப், ஒரு டாட்டர், நீங்கள் 3 பேர். 3 பேர். அப்பா அம்மா வந்து சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க. ஃபேமிலி சைடில் வந்து அப்பா அம்மா அப்போயே சப்போர்ட்டு, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பண்ணலன்னா இது பண்ண முடியாது, முடியவே முடியாது. சரி, நான் என்னுடைய ஆக்சுவலாக நான் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் வந்து 3 விஷயம் சார். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், என்னை வாழ்கிறதுக்கான வேலை, என்னோடய ஃபேமிலி, 3மே நான் பேலன்ஸ் பண்ணுவேன். எந்த இடத்துலையுமே நான் வந்து எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஆஃபீஸ் வேலையும் ஆஃபீஸ் வேலை கரெக்டாக பார்ப்பேன். அதை முடிச்சு கிரிக்கெட் போனால் அதையும் பார்ப்பேன். கிரிக்கெட் போய் வீட்டு ஃபேமிலியும் பார்ப்பேன். ஓகே. இது எல்லாமே நான் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு என்னுடைய தலைவனே என்னை கேட்டக்கூடாது, நீனா கிரிக்கெட்னு குடும்பத்தை விட்ட வேலையை விட்டுன்னு கிடையாது. எல்லாத்தையுமே நான் பண்ணணும். புரியுது. நம்ம பண்ணுற சந்தோஷம் மற்ற கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் சிஎஸ்கே ஃபேனு, பொண்ணு எந்த டீம்? பாப்பா வந்து இப்போ தான் 9 வயசு ஆகுது. மேட்ச் தோனி எல்லாருமே தெரியும். அவள் ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவங்க அப்பா தான் தோனி ஃபேனுன்னு. டெய்லியும் 10 புக்கு எடுத்துன்னு வருவா, ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க, தோனி ஆட்டோகிராஃப்னு. நான் அவரை பார்த்தா நான் வாங்க கூட மாட்டேன். வேறு ஏதாவது பிளேயரை மீட் பண்ணனா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடும். அது ஒரு ஹாப்பி அவளுக்கு. அவரும் கூட மேட்ச் பார்க்கல, அவரும் தோனியே பார்த்ததில்லை. தோனி தான் பேர் வச்சார் ஆக்சுவலாக, தோனியை பார்த்ததில்லை. அவளுக்கு என்ன பிடிக்குன்னா அவளுக்கு தான் தெரியும். நம்மளும் அதுவும் நம்ம திணிக்கக்கூடாதுல்ல சார். புரியுது. அவளுக்கு என்ன வருமோ அதுதான். ஆனால் இப்போ ஆர்சிபி ஃபேன் உங்களுக்கு சண்டை வந்திருக்குல்ல, இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேனும் சிஎஸ்கே? ஐயோ, அதெல்லாம் இது வரையும் எங்கேயுமே சண்டையே வந்தது இல்லை சார். மும்பை இந்தியன்ஸ் சண்டை வந்ததே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா, இப்போ கூட ஹோப்ஃபுல்லி 19 வருஷம் ஐபிஎல், என் வயசு 40, பாதி வருஷம் ஐபிஎல்லே கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு. இந்த 19 வருஷத்தில் ஒரு ரைவல்ரி, ஒரு எல் கிளாசிக்னாலே மும்பை சிஎஸ்கே தான். ஆமாம், இந்த 2 டீம் தான். அந்த 2 டீம் ஃபேன்ஸுக்குள்ளேயுமே இது ஒரு சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. இதில் ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது எனக்கு. இது ஆர்சிபி கிரவுண்டுக்குலாம் போனால் சார் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க சார். ஏன் இந்த 2 வருஷம் இப்படி ஆச்சு ஒன்றுமே தெரியல எனக்கு. மேபி இந்த புதுசாக வந்த ஃபேன்ஸோ இல்லை ஒன்று யூடியூபர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்து அதில் மாறிச்சோ தெரியல. இப்பயும் சொல்கிறேன், எங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராவது ஏதாவது எனக்கு பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தவறாக தான் இருக்குது. வேண்டாம், ஜாலியாக மேட்ச் பார்ப்போம். சென்னையில் ஆர்சிபி மேட்ச் இருக்கும்போது வாங்க, உங்களுக்கு சிவப்பு கம்பளமே நான் விரித்து நான் மேட்ச் பார்க்க வைக்கிறேன். உங்களை அவ்வளோ அன்பாக பார்க்குறோம் நாங்கள். நீங்கள் ஏன் எங்களுக்கு எதிரியாக பார்க்குறீங்கன்னு தெரியல. ஓகே. ஆனால் இப்போ பல வருஷமாக நீங்கள் ஐபிஎல் நல்ல ஒரு டைகட் பண்ணுங்கிறதுனால சிஎஸ்கேல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியும்னா நல்லா உங்களுக்கு ஒரு அந்த நாலேஜோடு இருப்பீங்க. அப்படிங்கும்போது ஆல் டைம் சிஎஸ்கே 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா டைமுமே 11 வந்து ஆல் டைம் தான் சார். இல்லை, அதான் ஆல் டைம் சிஎஸ்கே 11. நான் இப்போ என்னன்னா ஜஸ்ட் அந்த பிளேஸை சொல்லுவேன். அதான் தெரியும் எனக்கு. நீங்க வந்து பிளேயர்ஸ் சொல்ல போறீங்க. இல்ல பிளைண்ட் ரேங்கிங் கிடையாது, இது வந்து ஆல் டைம் 11. ஓகேவா? ஓபனர்ஸா இந்த 2 பேர்னே. அதாவது இல்ல 2008ல இருந்து இது வரைக்கும் 2008ல இருந்து 2000 ஸ்டில் இந்த இயரை விட்டுடலாம். இந்த இயர் வேண்டாம், 2025 வரையும் சொல்லலாம். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா ஒரு ஃபாரின் பிளேயர் முதல்ல நான் சொல்லிடுறேன் நான். ஆனா நான் பிளேஸை சொல்றேன், அந்த பிளேஸுக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த 11 எல்லாருமே ஒரு ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. டாப் ஓபனர்ஸ் மைக்கேல் எஸ்ஸி, இன்னொருத்தர் வந்து மைக்கேல் எஸ்ஸி கூட பேர் வைக்கணும்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2 ஃபாரின் பிளேயர் வைக்கணும்னு ஆசை. ஆனால் ஒன்று முடியாது, நம்ம இந்தியன் பிளேயர் ஒன்று உள்ளே கொண்டு வரணும். அதனால ரொம்ப டஃப்பாக இருக்க பார்த்துட்டு எனக்கு. ஆல் டைம் 11 மாதிரி சொல்லுங்க. மைக்கேல் எஸ்ஸி, இன்னொருத்தர். சரி, ஓகே. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இப்படி வந்துடுறேன் நான். மைக்கேல் எஸ்ஸி அண்ட் மெக்கல்லம். ஓகே, சூப்பர். 2 டவுன். அடுத்து நம்பர் 3. அது எப்பவுமே ரெய்னா தானா? சின்னத்துல தான். அந்த இடத்த யாராலையுமே ஃபில் பண்ணவே முடியாது. ஓகே, ரெய்னா. ஓகே, 2 டவுன். அதுக்கு அடுத்தது யாரா? அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த பொசிஷன் வந்து ரொம்ப டஃப்பான பொசிஷன் சார். என்னன்னா அந்த விக்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஆமாம், ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து டீமை வந்து ஆவரேஜாக அப்படி கொண்டு பேலன்ஸ் கொண்டு போகணும். அந்த இடத்துல ராய்டு விளையாண்டுருக்காரு. அதான் சொல்ல வரேன். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரஹானே. ஏன்னா அங்கே ஒரு கேப்டன்ஷிப் ஸ்கில் நம்ம தேவைப்படும். ஓகே, புரியுது. ஓகே, அடுத்தது மிடில் ஆர்டர் யார்? நம்பர் 5. அந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஓவர் முடிஞ்சிட்டு இருக்கும். 12 இருக்கும். அந்த 13, அந்த 14 அந்த ரேஞ்சில் தான் அந்த அந்த இருக்கும். அங்கே வந்து இப்போ வந்து நம்ம போனோம்னா தூபே. எஸ். ஓகே. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஹிட்டிங் தேவை நம்மளுக்கு. ஓகே, ஒரு டக்குன்னு ஒரு 3 பவுண்டரி, ஒரு 2 6 தேவைன்னா அந்த இடத்துல தூபே போடலாம். 5. ஓகே, ஆல்ரவுண்டர் ஒருத்தர். எனக்கு ஆக்சுவலாக வந்து 2 பேர் சூஸ் பண்ணேன் சார். இடத்துல ஒன்று ஆல்பி மோர்கல், அப்படி இல்லைன்னா டிஜே பிராவோ.
ஆல்பி மார்க்கல் இல்லை டிஜே பிராவோ, 2 பேரில் யாராவது ஒருத்தர் நம்ம அங்கே போடலாம். ஓகே, ஆல்பி ஆர் டிஜே பிராவோ. ஓகே டன். ஸ்பின்னர் ஒருத்தர்ண்ணே. முத்தையா முரளிதரன், அஸ்வின். முத்தையா முரளிதரன் ஆர் அஸ்வின். ஓகே. பவுலர்ஸ் எனக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ளிண்ட் ஆஃப் போடணும் சார். ஃப்ளிண்ட் ஆஃப். எஸ். ஓகே. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போலர் எனக்கு அவர் யோசிச்சல அந்த ஒரு விண்டேஜ் வைப் தான். ஆமாம், விண்டேஜ் வைப் ஃப்ளிண்ட் ஆஃப். அதுக்கப்புறமா ஏசல்வுட். இல்லைன்னா இந்தியன் போலர்ஸ் நம்ம போனோன்னா நம்ம எப்படி போகலான்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு அப்படி போகும்போது விண்டேஜ் டீமே நமக்கு மைண்டுக்கு வந்துடுது. ஓகே. இப்போ நியூ போலருக்கு போகும்போது மோஹித் சர்மாவுமே செம்மையா நல்ல போலர். ஆமாம், மோஹித் சர்மா நல்ல Bowling போலர். ஸ்விங்கு வந்து நல்லா எடுப்பார். ஆனால் நான் அங்கே வந்து தீபக் சகர் தான் நான் கொண்டு வருவேன். தீபக் சகர் தான். ஆமாம். ஓகே. ஏன்னா நம்ம இந்தியன் போலர் நம்ம அந்த இடத்துல தேவை. ஆல்ரெடி நம்ம 2 போலர் அங்கே வந்துட்டாங்க. பிராவோவும் வந்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நம்ம ஜடேஜா மிஸ் பண்ணியிருக்கோம். ஆமா, இதுல ஜடேஜா நீங்க சொல்லவே இல்லை. ஆல்ரவுண்டர் கேட்டேன், நீங்க வந்து அதை வந்து ஆல்ரவுண்டர் வந்து நான் வந்து ஏன் வந்து நான் பிராவோயும் ஆல்பியனும் உள்ள கொண்டு வந்தேன்னா 2 பேருமே டெத் ஓவர் செம்மையா போடுவாங்க. ஆமா, அந்த ஒரு ஸ்லோவர் ஸ்லோவர். ஜடேஜா வந்து நம்ம இம்பாக்டை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவர் நம்ம வந்து டக்குன்னு வந்து குயிக்காக 4 ஓவர் போடணுன்னா போட்டு போயினே இருப்பார். டக்குன்னு வந்து மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணனா பண்ணிக்கலாம். அவர் வந்து ஜடேஜா வந்து ஆப்ஷனாக வச்சிருவேன் நான். ஆப்ஷன். ஓகே. 10 பேர் சொல்லியிருக்கீங்கண்ணே, இன்னும் ஒருத்தர் சொல்லி ஆகணும். தலை தோனி. ஓகே, அவ்வளோதான். ஓகே. நான் அது நீங்கள் 5th டவுனில் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அந்த மிடில் ஆர்டர்னு சொன்னேன்ல, அதில் ஏன் நான் சொல்கிறேன்னா தலையாவது யோசிப்பார். இந்த மாதிரி டீம் வரும்போது இவனுங்களே முடிச்சிருவாங்க, நம்ம ஏன் உள்ளே போனோம், நம்ம வந்து கேப்டன்ஷிப் மட்டும் பண்ணிட்டு போயிடலான்னு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே. ஆனால் இப்போ அடுத்து திஸ் ஆர் தட் ஃபிட் லெஜெண்டரி சிஎஸ்கே பிளேயர்ஸ், இவங்க இல்லை இவங்க அப்படின்னு சொல்லிட்டே வரணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். ஓகேவா? மேத்யூ ஹைடன் ஆர் மைக்கேல் ஹசி. ஹசி ஆர் முத்தையா முரளிதரன். ஹசி ஆர் பத்ரிநாத். ஹசி ஆர் ஆல்பி மார்க்கல். ஏன்னா அந்த ஒரு மேட்ச் மறக்க முடியாது என்னால. அது கோலி பவுலிங் மறக்க முடியாது. பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆல்பி மார்க்கல். ஓகே. ஆல்பி மார்க்கல் ஆர் லட்சுமிபதி பாலாஜி. ஆல்பி மார்க்கல் ஆர் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஓகே. ஆல்பி மார்க்கல் ஆர் முரளி விஜய். மார்க்கல் ஆர் டுவைன் Bravo or Faf du Plessis. Bravo. Okay. Bravo or McCallum. Bravo or Jadeja. Jadu. Okay. Jadu or Chinnathala Raina. Okay. ரீசன் சொல்லிடுறேன் நானு. ஒரு ரெக்கார்டு இதில் இப்போ. ஆமாம், அந்த பஞ்சாப் கூட மேட்சுக்கா. எனக்கு கண்ணிலே இருக்குது அந்த மேட்ச். இப்போ கூட அப்படியே 2 கையை வச்சுட்டு பார்த்தா அந்த மேட்ச் அப்படியே எனக்கு ப்ளே ஆகும். ஆனால் அந்த மேட்ச் ஆக்சுவலாக சிஎஸ்கே லூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அவர் நின்றுருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. சூப்பர் அந்த மேட்ச். ஓப்பனாக சொல்கிறேன் சார், அவர் எப்பவுமே அவர் தான் மிஸ்டர் ஐபிஎல். ஏன்னா அந்த ரெக்கார்ட்லாம் முடியவே முடியாது. சின்ன தலை அது ஒரு ரன் அவுட் தான் இருப்பார் அந்த இது கூட. ஓகே. ரெய்னா ஆர் டுவைன் ஸ்மித் ஓப்பனர். ரெய்னா ஆர் கேதர் ஜாதவ். ரெய்னா ஆர் ஷான் வாட்சன். ஓப்பனர். அவரே ஸ்ட்ரகிள் ஆனாலும் அங்கே ரெய்னா தான் பேலன்ஸ் பண்ணணும். அதனால் ரெய்னா. ஓகே. ரெய்னா ராய்டு. ரெய்னா ரஹானே. ரெய்னா ஹர்பஜன். ரெய்னா சார். ஓகே. ஏன் ரெய்னா சொல்கிறேன்னா ஹர்பஜன் நம்ம வச்சு நல்லா ஸ்பின் நல்லா பண்ணி போட்டுருவாரு. ஆமாம். டக்குன்னு ஒரு 2 ஓவர் வந்து போட்டு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணனா ரெய்னா வந்து போட்டுருவாரு. அதனால ரெய்னா தேவை எனக்கு. ஓகே. ஃபீல்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே அவர் ஆக்சுவலாக அவர் கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். ரெய்னா சாம் கரன். ரெய்னா ருத்ராஜ் கிரைக்வாட். ஆக்சுவலாக ருத்ராஜ் வந்து கேப்டன்ஷிப், இந்த ஓப்பனர் அந்த கேப்டன் ரெய்னாவும் பண்ணுவா போல. ரெய்னா தான். ஓகே. ரெய்னா ஆர் டிவால் பிரேவிஸ். சார். ஓகே. ரெய்னா ஆர் தலை தோனி. 2மே தலை, சின்ன தலை, 2த்தையும் விட முடியாது. எனக்கு தெரியும் ஸ்டில்லாம் இன்னைக்கு வரைக்கும் ரெய்னா விளையாடினோம். மேபி அவன் வெளியே போனாருன்னு தெரியல. சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு நம்ம சிஎஸ்கேவோட ஒரு ஆஸ்தான ஒரு சொத்து. அவர் பில்லர் மாதிரி இருந்தார். ஒரு பயங்கரமான ஒரு சொத்து. என்ன சொல்லலாம்னா இந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் 6 அடிப்பார் அந்த மனுஷன். எவ்வா இதெல்லாம் வேறு லெவல். இந்த ஆஃப் சைடில் ஆடுறதுலாம் எனக்கு எப்பவுமே அந்த பஞ்சாப் மேட்ச்லாம் செதுக்கி இருப்பா போல மனுஷன். அந்த ரெக்கார்ட்லாம் முடியாது சார் யாராலையுமே. அதனால் எனக்கு எப்போவுமே சின்ன தலை தான். ஓகே. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. அண்ட் ஹோப் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஜூன் 1ஆம் தேதி கப்போட வரீங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.
மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்